ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போகிறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரணிகா ஃபேமிலி விலாக் பேசுகிறேன். சாரி ஃபார் தி லேட் வீடியோஸ். ஏன் நம்ம வீடியோஸ் போட லேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நம்ம சேனலில் ப்ராப்ளம் இருந்துச்சு. அண்ட் டைமும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நம்மளால் நானே தான் எடிட் பண்ணி நானே தான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 2 months 3 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. இனிலேருந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ண போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கே நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு தான் போகிறோம். ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம திருவண்ணாமலையில் ஏற்கனவே ஒரு வாட்டி அன்னதானம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த வாட்டி நம்ம ஆக்சுவலாக தீபம் இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால் நம்ம அன்னதானம் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். போன வாட்டி கொஞ்சம் கம்மியான பேருக்கு தான் நம்ம அன்னதானம் போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 400லேருந்து ஒரு 500 பேர் வரையும் நம்ம அன்னதானம் போடலாம் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணி இப்போ அதை பண்ணிகிட்ருக்கோம். எல்லா திங்ஸுமே வாங்கிட்டோம் முக்கால்வாசி. ஆக்சுவலாக கொஞ்சம் இன்றைக்கி ரொம்ப ரெய்னியாக இருக்குது. நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்புனோம். நேற்றுலாம் இல்லை ஆக்சுவலாக ரெயின். பட்டு இப்போ கொஞ்சம் பயங்கர ரெயின். காலையிலேருந்து மழை தான், ரொம்ப செம்ம மழை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் திங்ஸ் போய் எதுவும் வெளில போய் வாங்கிட்டு வர முடியல. நாங்கள் கோயம்பேட்டிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சோம், பட் முடியல. ட்ரெயின்னால் யாராலையும் போக முடியல. ஸோ சரி கிளம்பிடுவோம், கொஞ்சம் மழை கம்மியானோடனே கிளம்பிட்டோம், போகிற வழியே வாங்கிக்கலான்ட்டு. பட் அங்கே வாங்க முடியல. இப்போ வர வழில பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஸோ இங்கே எதனா மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பக்கத்தில் போயிருக்காங்க வாங்கிறதுக்கு. தூங்கி பார்த்துருக்கீங்களா எப்படி சமத்தை தூங்கிட்டு இருக்கா பாருங்க. நல்ல தூக்கம். ஐயோ தூக்கத்திலே காட்டுறா ஃப்ரெண்ட்ஸ். தூங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கணுன்றது இருக்குது. ஆக்சுவலாக தண்ணி கேன் வாங்க போயிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க பார்த்திங்களா தண்ணி பாட்டில், அந்த மாதிரி பாட்டிலாக கொடுத்துடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா புதினா அதெல்லாம் வாங்கியிருக்கோம். பாருங்கள், இது இருக்குது பாருங்கள் புதினா. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாங்க. அப்படியே தண்ணியெலாம் இருக்கணும் கையிலேயே, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இனிமேல் போய் தான் சமைக்கணும். அங்கே ஆக்சுவலாக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ காய் கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தனியாக ஆள் போட்டு தான் பண்ணுறோம். ஏன்னா ஒரே ஆளாக சமைக்கிறாங்க, அம்மா தான் சமைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களால எல்லாமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம். பட் எங்களாலையும் அவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகன்றதுனால. ஸோ அதனால் ஆள் போட்டு பண்ணுறோம். பார்ப்போம் எப்படி வருது. இன்னும் பர்ச்சேசிங் இருக்குது. போகிற வழியில் பண்ணுறதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யாரெல்லாம் இது பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்றதோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட இன்ஸ்டாகிராமும் நம்ம பேஜ் இருக்குது, பிரணிகா ஃபேமிலி விலாக்ஸ் தான். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட ரீல்ஸ் அண்ட் பிரணிகாவோட வீடியோஸ் நான் எடிட் பண்ணி போடுவேன். நார்மலாக நான் வீடியோ எடுக்கிறத நான் எடிட் பண்ணி போடுவேன். அதில் நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அதுலேயும் வரும். அண்ட் பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் போடுவேன். மோஸ்ட்லி நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டார்டிங் வீடியோஸ் எடிட் பண்ணுறத அதுலேயே போட்டுருவேன். ஸோ நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. உருளைக்கிழங்கு கேரட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் தக்காளி வாங்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கிட்ட வந்துட்டோம். செம்ம மழை, இன்னுமே மழை விடவே இல்லை. செம்ம மழை. என் பொண்ணு ஏஞ்சிட்டா. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா செஞ்சிக்கிட்ட இருக்கோம். இங்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.
வந்துட்டோம் நாங்கள். இன்னுமே மழை வந்து விடவே இல்லை, செம்ம மழை வெளுத்து கட்டிகிட்டு இருக்கு. ஆமாம், எல்லா பர்ச்சேஸும் முடிச்சாச்சு. நம்ம திருவண்ணாமலை கிட்ட வந்தாச்சு. பார்ட் 2ல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.